அவனை பிரதமராக நாம் பெற்றிருக்கிறோம். என்ன மோடியை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல, நல்ல வார்த்தை சொல்றதுக்கு எவனுக்காக முடியுமா? மோடியுடைய ரசிகர்கள் யாருக்காவது முடியுமா? யோசித்து பாருங்கள். 10 ஆண்டுகால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே இந்த நாட்டினுடைய எளிய மக்களுக்கு நம்ம நன்மை செய்திருக்கிறோம் சொல்ல முடியுமா? இந்த நாட்டினுடைய அத்துணை அதிகாரங்களையும் நீ எடுத்துக்கொண்டதுதான் வெச்சம். பேசுறதெல்லாம் பொய். டிவித்தேன்னு சொல்றதும் பொய், படிச்சேன்னு சொல்றதும் பொய். எங்கடா படிக்கலன்னு சொல்லிட்டு பெருந்தலைவர் காமராஜர் இல்லையா? படிக்காத மேலை இல்லையா? படிப்பு உனக்கு என்ன பெரிய மரியாதையை கொடுத்து விட போகிறது? பெருந்தலைவர் காமராஜரை விட இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியுமா? தமிழகத்தை கட்டியமைத்த உலகத்தான தலைவர் இல்லையா பெருந்தலைவர் காமராஜர்? என்ன படிச்சிருக்கிறாரு? நீ என்ன படிச்சிருக்கிற? நீ எந்த கல்லூரியிலே பட்டம் வாங்கினாய்? விசாரிச்சு பார்த்தா அந்த வருஷத்துல அப்படி ஒரு கல்லூரியே கிடையாது. சரி, கல்லூரியை தான் கண்டுபிடிச்சோம்னா அந்த வருஷத்துல இவன் சொன்ன வருஷத்துல அப்படி ஒரு கோர்ஸே கிடையாது. நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டீ விட்டேன்னா அந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது. என்ன இதெல்லாம் யாரு கேட்டா? இதெல்லாம் யாரு கேட்டா? நீ டீ விட்டியான்னு யாராவது கேட்டமா? என்ன தொழில் செஞ்சேன்னு கேட்டான்னு யாராவது கேட்டமா? நீ என்ன படிச்சேன்னு யாராவது கேட்டோமா? நீ என்ன செய்தாய்? உன்னை தூக்கி வைத்துக் கொண்ட நாட்டினுடைய ஊடகங்கள் புகழ்கின்றனவே. எந்த ஊடகத்திற்காவது மோடி பேட்டி கொடுத்ததுண்டா? பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு நேருக்கு நேராக முகத்துக்கு முகமாக வைத்துக் கொண்டு கேட்ட கேள்விக்கு அறிவான பதிலை தந்ததுண்டா? பெரியோர்களே சிந்தித்து பாருங்கள். பத்திரிகையாளர்களை சந்தித்ததுண்டா? பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னதுண்டா? பதில் சொல்வதற்கு யோகியதை உண்டா? அறிவு உண்டா? நாணயம் உண்டா? அது தெரியுமாடா? முதல்ல ராகுல் காந்தியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களாக இருக்கட்டும், கேட்கின்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வதுனாலும் தெரியுமா உனக்கு? டெலிபிராம்டர் வச்சு பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசலாம். என்னன்றது மொத்தமா வந்துகிட்டே இருக்கும், பார்த்து பார்த்து படிக்கலாம். ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்புல டெலிபிராம்டர் வச்சு என்ன பண்ண போறீ? ஏன்னா வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்பான்றது யாருக்கு தெரியும்? கேட்கிற கேள்விக்கு சொந்த புத்தி சுய புத்தி கொஞ்சமாவது இருந்தால்தான் பதில் சொல்ல முடியும். உனக்கு ரெண்டுமே கிடையாது. ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவுக்கு